ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் சேட்டில் வந்து எஸ்சி ரேசிங் சேட் ரூம்ஸ் ஒரு விட்ராவல் ஆப்ஷன் எலிஜிபிள்ங்க. கேவைசி வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கேவைசி ஃபில் பண்ணுறது. கேவைசி ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு விட்ரா ஆப்ஷனுமே வந்துருச்சு. இந்த 19 வந்து நான் ஆல்ரெடி விட்ரா கொடுத்து அது ஒரு வீடியோவுமே வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 24 ஹவர்ஸில் அமௌண்ட் வரும் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஐடியில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மறுபடியும் ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் கேவைசி டு விட்ரால்னு மறுபடியும் பெண்டிங்னு காமிச்சிருச்சு. என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா என்னோடய பேன் கார்டில் இருக்கிற நேம் வந்து அதில் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மெயில் ஐடி வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ என்னோடய மெயில் ஐடி கொடுத்துட்டேன். உங்களோட ப்ளேஸ் கேட்குது. ஓகேங்களா, உங்களோட ஒரு ப்ளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரொசஸ் டு இ-சைன்னு கேட்குது. இ-சைன் கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுத்தம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி காட்டுது ஷேர் சாட் சைட்லேருந்து. வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா ஷேர் சேட்டோட வந்து பார்த்திங்கன்னா இ-சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் மாதிரி காமிக்குது. டியர் கார்த்தி நாகராஜ், அதாவது நம்மளோட அதாவது அப்பா பேர் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பா பேர் சேர்ந்து வந்துடும். கார்த்தின்னு என்னோடய பேர், எங்கள் அப்பா பேரும் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். இல்லை பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேஜும் செகண்ட் ஒரு பேஜு தேர்ட் பேஜ் இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் கேஷ் அண்ட் நான் கேஷ் ரிவார்ட் பேஸ்டு பாலிசி அப்படின்னு சொல்லி இருக்குது. இது நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறக்கா நான் டவுன்லோட் கொடுத்தேன். ஓகேயா, இந்த இடத்துல சைன் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சைன் நோ கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் காட்டும். ப்ராசஸ் கொடுத்துட்டு இதில் வேணும்னா நீங்கள் வந்து ஆடியோவாக வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி இருக்குது. நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டேன். வேணுன்னா நீங்கள் ஆடியோ கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் இந்த கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் இல்லைனா ஆதார் விர்ச்சுவல் ஐடி வந்து இங்கே போடலாம். ஓகேயா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேபி உங்கள் ஆதார் கார்டோட நம்பர், இப்போ நான் ஆதார் கார்டு நம்பர் போடுறேன், இல்லைனா நீங்கள் ஆதாரோட விர்ச்சுவல் நம்பர் தான் நீங்கள் அது போட்டுக்கலாம். உங்களோட ஆதார் கார்டோட போட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதாரில் லிங்க் பண்ணிக்கிற ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா, அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அப்போ தெரிஞ்சுக்கங்க, ஷேர் சேட்டில் விட்ரா பண்ணுன்னா ஆதார் வெரிஃபைடு மொபைல் நம்பர் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஓடிபி எடுக்கிறதுக்கு பேன் கார்டு இருக்கணும். ஓடிபி ஓடிபி போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோசஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இ-சைன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. இது வேணால் இந்த காப்பி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலான்னு காமிக்குது. இல்லை மெயிலில் ஒரு மெயில் ஐடி கொடுத்தோம், அந்த மெயில் ஐடிக்கு மெயிலில் வந்துடும். ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்க மேபி வேணும்னா வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சேஃப் தான். அதில் வந்து இ-சைன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிரும். அந்த டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு ஷேர் சாட் கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரிங்க. ஹைலைட்டர்னா ஆதார் அண்ட் பேன் வந்து நோ மேட்ச் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் நேம் கார்த்தி நாகராஜ்னு வந்துருச்சு. என்னோடய ஆதாரில் வந்து கார்த்தி என்னன்னு தான் இருக்கும். இப்போ கார்த்தி என்னன்னு இருக்கிறனால பேன் கார்ட்லேயே இருக்கிறனால மேபி இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. அப்போது ஷேர் சேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டில் எல்லாமே இப்போது எக்ஸாம்பிள் பேன் கார்டு கொடுக்குறப்ப எல்லாமே அதில் வந்துட்டு நம்மளோட டாட் என்னன்னு கொடுத்தோம்னா அப்பா பேரோடது மென்ஷன் ஆகித்தான் வந்திருக்கும் நார்மலாக எல்லாத்தோட பேன் கார்டும். அப்படி இருக்கப்போ இது கேவைசி வந்து இட் நாட் கரெக்டான ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு சிஸ்டம். இன்வாலிட் விர்ச்சுவல் ஐடியா
இப்போ எனக்கு ஓடிபி இன்னும் வரல. நான் ஓல்டு ஓடிபியை போட்டு பார்த்துருவோமா? பழைய ஓடிபி போட்டோம்னா நோ ஆல்ரெடி ஓடிபி இதுன்னு வருது, தப்புன்னு வருது. இன்னொரு ஓடிபி சென்ட் பண்ணுவோம். 586262 போட்டு வெரிஃபை கொடுக்குறேன். ஓடிபி வெரிஃபைட். இந்த மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா? இதில் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். க்ளோஸ் கொடுத்தேன்னா பேன் அண்ட் ஆதார் நேம் டூ நாட் மேட்ச்னு வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போது பேனில் வந்து அப்பா பேர் சேர்த்து ஆட் ஆகும், நம்ம கொடுக்குற ஆதார் கார்டுலாம் நம்ம பேரும் இனிஷியல் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இது மேட்ச் ஆகாது அப்படின்னு வருது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேர் சேட்டில் விட்ரோவலுக்கு இவங்க கொடுக்குற கேவைசி வந்து வேஸ்ட்டு. இதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம், அந்த ஆதார் பேன் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் போய் ஆதார் கார்டில் நேம் மாற்றிட்டு இருக்கணும். ஆதாரில் நேம் மாற்றினீங்கன்னா எல்லாத்துலேயும் நேம் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஒரு இதில் விட்ரா பண்ணுறதுக்காக எடுக்கணுமான்னு யோசிச்சுக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுதான் கேவைசியில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி.